சிவச்சிதம்பரம் திருநாவுக்கரசரால் ஒரு பதிகம் பெற்ற தலம். வில்வாரண்யம் மற்றும் ஹரேந்திரபுரம் என்னும் அழைக்கப்படுற ஒரு தலம். மேலக்காவேரி கோடீஸ்வரர் கோயில். அங்கதான் இப்ப நம்ம இருக்கோம். ஆமணக்கு கொட்டை செடியின் கீழ் இந்த லிங்கம் தோன்றியதால் இந்த ஊருக்கு கொட்டையூர் என்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுது. ஹேரந்த முனிவருக்கு கோடி லிங்கமாய் காட்சி தந்த காரணத்தால் கோடீஸ்வரர் என்று சுவாமிக்கும் கோடிச்சரம் என்று கோவிலுக்கும் பெயர் சூடப்பட்டதாக சொல்லப்படுது. இத்தலத்தில் அருள் பாலிக்கும் அன்னையின் பெயர் பந்தாடு நாயகி. அதுக்கு தகுந்த போலவே அம்பிகை தனது ஒரு திருக்காலை முன்புறம் சற்று எடுத்து வைத்து பந்தாடுவது போல் காட்சி தருகிறாள். ஆத்மாத்தமாய் இந்த தாயாரை வழிபடும் பக்தர்களின் பாவக்கணக்கை பந்தாடுவது போலே உதறி தள்ளுவாள் என்று நம்பிக்கை உள்ளது. மூலவர் லிங்கபானத்தில் முழுவதிலும் கொட்டை கொட்டையாய் காய்த்த மாதிரி காணப்படுகிறது. இந்த தலத்தில் புண்ணியம் செய்தாலும் அல்லது பாவம் செய்தாலும் அது கோடி பங்காய் பெருகும் என்று நம்பிக்கை உள்ளது. ஒரு சமயத்தில் பூமியின் உள்ளே சென்ற காவேரி நதியை மீட்டு கொண்டு வந்தார் ஹேரந்த முனிவர். பூமிக்குள் சென்ற அவர் மீண்டும் வெளிப்பட்ட தலம்தான் இந்த கொட்டையூரில் உள்ள மேலக்காவேரி எனும் கஷேத்திரம். இந்த சிவபெருமான் ஆமணக்கு கொட்டை செடியின் கீழ் எழுந்ததால் அதுவே இங்கே தல விருட்சமாய் ஆகியது. தல தீர்த்தம் அமுத தீர்த்தம். அருணகிரிநாதர் இங்கு உள்ள முருகப்பெருமானை தனது திருப்புகழில் போற்றியுள்ளார். சிவா திருச்சிற்றம்பலம்.